இன்றைக்கி வந்து சுண்டவத்தல் குழம்பு வச்சு முருங்கைக்கீரை வறுக்க போகிறேன். இது முருங்கைக்கீரைக்கு தேங்காயும் சீரகமும் அதை அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வத்த குழம்புக்கு அரைக்கணும். அரைக்கும். இந்த இதில் ஒரு சின்ன மிளகாவத்தில் ஒரு 6-7 மிளகாவத்தை போட்டிருக்கேன். இப்போ இந்த மிளகு சீரகம் 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம் வறுத்துருக்கேன். அதை இதை போட்டுக்கலாம். பிரிச்சுக்கலாம். நல்லா திரிச்சுக்கிட்டோம். வந்து மிளகு சீரகம் வறுத்தது, மிளகாவத்தல் வறுத்தது திரிச்சாச்சு. இப்போ மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்தாலும் மல்லிப்பொடியை சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இது மல்லிப்பொடி, மிளகு சீரகம், மிளகா வத்தல், மல்லிப்பொடியெலாம் அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் சுண்டவத்தலை போட்டு அதில் சுட்டுக்கலாம். அவ்வளோ சுண்டவத்தலையும் முழுசாக போட வேண்டாம். இதில் கொஞ்சம் சுண்டவத்தலை முழுசாக கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கிட்டு பேருக்கு மீதியெல்லாம் இதில் போட்டு 1-2 அரைச்சாதான் நல்ல வயிற்று புண்ணை ஆற்றும், நல்ல உடம்புல சேரும். அது அதனால் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் போட்டு 1-2 ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு பரபரம். கடைசியில் இப்போ வெங்காயம் 1-2 அரைச்சி வலிக்கணும். ரொம்ப மையாக அரைக்க பேசாக 1-2 அரைச்சி வலிக்கணும். இப்போ மல்லி மசாலா அரைச்சாச்சு. இப்போ வத்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கணும். மையாக அரைக்கணும். இப்போ வத்த குழம்புக்கு இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குழம்பு தாளிக்கணும். குழம்பு கொதிச்சா நல்லா வற்றும். அதுக்கு தகுந்தால தண்ணியும் சேர்த்துக்கிடணும். புளிப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு புளி தேவைன்னா புளி கரைச்சி சேர்க்கணும். அப்படி சரியாக வந்துட்டுனா இவ்வளோ கொழுகொன்னு இவ்வளோ கட்டியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். கொதித்து வற்றுனா கரெக்டாக இருக்க அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். வத்த குழம்பு தாளிக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் இருக்குது, அதனால் அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம்னா இதோட நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். சுண்ட வத்தலை கொஞ்சம் அரைச்சிட்டேன். இந்த வத்தலை இதோட சேர்த்துக்கலாம். வறுத்ததில் முக்கால்வாசி அரைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் தான் இதில் முழுசாக சேர்த்துருக்கேன். இந்த அரைச்சி அதோட கொஞ்சம் சேர்க்கறது நல்ல வயிற்றில் நல்ல புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும். உடம்புக்கு ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்ல சேரும், வயிற்றுக்கு நல்ல சேர்ந்துடும். இதுனா நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் பிறக்கி வெளியே வச்சிடணும். அதுனா நமக்கு நல்ல உடம்போட சேர்ந்துடும். வயிற்று புண்ணை, குடல் புண்ணை நல்லா ஆற வைக்கணும்.
அதனால தான் அரைச்சி போடுவேன். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். கொஞ்சம் தாளிசத்தோடு இந்த குழம்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து நல்லா வற்றணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா குழம்பு நல்லா கொதித்து வற்றட்டும். மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வருது. இப்போ குழம்பு நல்லா வற்றணும். இப்போ தான் கொதிக்கும் நல்லா. குழம்பு நல்லா வற்றணும். இப்போ கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வற்றட்டும். வத்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா வற்றிக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இது நல்லா பாதியாக வற்றிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு இந்த வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லம் சேர்த்துக்கலாம். இது இன்னும் நல்லா கொதித்து வற்றணும். நல்லா வற்றட்டும். இந்த வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா இந்த பூடுலாம் நல்லா வேகணும். குழம்பு இன்னும் கொஞ்சம் வற்றினா தான் நல்லாயிருக்கும். வெல்லம்லாம் கரைஞ்சி வற்றினா தான் இந்த ருசி நல்லா தெரியும். மூடி வச்சு வத்த குழம்பு நல்லா வற்றிட்டு வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு. இப்போ வத்த குழம்பு இறக்கிடும். நல்லா வச்சு இந்த ஓரத்துலலாம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இன்னும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். முருங்கைக்கீரை வறுக்க போகிறோம். இப்போ கீரைக்கு எண்ணெய் விட்டுக்கணும். கீரைக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சரி. இப்போ இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்க்கணும். கடுகு வெடிச்சிட்டு நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு மாதிரி நம்ம வத்தல் சேர்க்கணும். கீரையை நல்லா உருவி கழுவி அள்ளி வச்சுருக்கேன். இந்த கீரையை சேர்த்துக்கிறேன். கீரைக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். கீரைக்கு வந்து கொஞ்சமான உப்பு சேர்க்கணும். நிறைய சேர்த்துக்கூடாது. ஏன்னா கீரை வதங்கின உடனே ரொம்ப சுருங்கிடும். உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லிமிட்டாக சேர்க்கணும். கீரை நல்ல இளம் கீரையாக இருக்கும். இது வந்து கீரைக்கு வந்து மழை நேரமாக இருக்கிறதுனால கீரையிலேயே தண்ணி ஊறும். அதனால் வெயில் நேரமாக இருந்தால் லேசாக தண்ணி தெளித்து வேக விடலாம். இது வந்து மழை நேரமாக இருக்கிறதுனால அதிலே நீர் ஊறிக்கிட்டே வரும். அதனால் அதிலே நல்லா வெந்துடும். கீரை நல்லா வதங்கிட்டு கீரை நல்லா வெந்துட்டு இப்போ தேங்காய் சீரகம் பரபரன்னு பல்ஸ் மோடில் பிரித்து வச்சுட்டேன். அது சேர்த்துக்கிறேன்.
தேங்காயில் உள்ள பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்.